திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிருந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். எப்பொழுதும் போல நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர்களுடைய திருப்பெயரையும் புதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான திருப்பள்ளி எழுச்சி. ஐயா சாம்பசிவையா. நன்றிங்க. சிவாய நம. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்றவாரென்று நோக்கி திருப்பெரும் துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின் அலர்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருமுறை ஆசிரியர்கள் துதி போற்றி. திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கலல் போற்றி ஆலினிசை கல்மிதப்பில் அணைந்த வீரானடி போற்றி வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி திருமாளிகை தேவர் திருவடி போற்றி சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி கருவூர் தேவர் கலலினை போற்றி பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகளல் போற்றி கண்டராதித்தர் கலலடி போற்றி வேநாட்டடிகள் விரைகளல் போற்றி திருவாலி அமுதனார் திருவடி போற்றி குருடோத்தம நம்பி பூங்கலல் போற்றி சேதிராயரடிகள் சீரடி போற்றி திருமூல நாயனார் திருத்தால் போற்றி திருவாளவாயுடையார் நிலற்றால் போற்றி காரை காலம்மையார் பூவடி போற்றி ஐயடிகள் காடவர்கோன் அருங்கலல் போற்றி சேரமான் பெருமாள் சேவடி போற்றி நக்கீர தேவர் நற்றால் போற்றி கல்லாட தேவர் கலலடி போற்றி கபில தேவ நாயனார் கலலினை போற்றி வரணதேவ நாயனார் பொற்றால் போற்றி இளம் பெருமான் அடிகள் இணைத்தால் போற்றி அஜிராவடிகள் அருங்கலல் போற்றி பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி நம்பி ஆண்டார் நம்பி நற்றால் போற்றி செல்வமலி குன்றத்தூர் சேக்கிலார் அடி போற்றி போற்றி அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருள் கெடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செம் சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி
அடியாரடிமை அறிவாய் போற்றி, அமரர் பதியாள வைத்தாய் போற்றி, ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசைகளே, இன்றைக்கு 141வது நாளாக காலையில திருப்பள்ளி எழுச்சி ஓதி பெருமானை நம்முடைய உள்ளத்திலே எழச், அவர் எழுப்புறதல்ல, அவரே நம்முடைய உள்ளத்திலே எழச் செய்து அடியறி கூட்டி அதிசயம் வாயிலாக இந்த திருமுறை நமக்கு தந்த பெரியவர்களை நினைவு கூர்ந்து ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் இந்த தேவாரத்தை நமக்கு முற்றோதல் செய்து கொடுத்தார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் முதல் முற்றோல் செய்து இந்த செய்தார்னு சொல்லி நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினுக்கு அறையனும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லி எத்துகப்பானை என்ற வழியில அந்த அருட்பருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டனவும் போனம் உய்ய இருட்கடு உண்டவரருளும் ஈன்றாழ்தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கலை ஞானக்கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் என்று காலையில நாம் திருமுறை கோயிலுக்கு உள்ளே நுழைகிறோம். வாழ்க வாழ்க. இன்றைக்கு அந்த திருமுறை கோயிலில 4ஆம் திருமுறையில 7வது பதிகமாக திரு கச்சி ஏகம்பம் காந்தாரப்பண்ணிலே பகற்பண் 2ஆக நாழிகை 4லிருந்து 6 நேரத்துல மணி 7:12 8:24 இந்த நவரோசிலே பாடக்கூடியது. தொண்டை நாட்டிலே முதல் தலமாக காஞ்சி, அரக்கோணத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த காஞ்சி பகுதி, அங்கே இருக்கிற ஏகம்ப பெருமானை நாவுக்கரசர் பாடிய பதிகம். இதற்கான பெரிய புராண பாடல் 324. நன்றிங்கய்யா. கரவாடும் வன் நெஞ்சற்கு என்ற பதிகத்தை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 324. கரவாடும் வன் நெஞ்சற்கரியானை என்றெடுத்து பரவாய சொல் மாலை திருப்பதிகம் பாடிய பின் விரிவார்த்தம் புறம் எரித்த விடையவனார் வெள்ளியிற்றின் அறவாரம் புனைந்தவர் தம் திருமுன்றில் புறத்தணைந்தார். நன்றிங்க. நம்முடைய பழந்தமிழ் கொள்கையாகிய சித்தாந்த சைவத்துல மாயைதனை உதர பன்முறையை பற்றி அறிந்து கொள்ளுதல், வல்வினையை சுட தலங்கள் தோறும் பற்றிய விவரங்களை அறிதல், மலம் சாய அமுக்குவதற்காக இந்த பெரிய புராண பாடல் சொல்லி அந்த பெரியவர்கள் பெருமை தெரிய நம்முடைய சிறுமை உணர ஆணவத்தை அடக்குதல் என்ற வழியிலே இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எல்லாம் திருவருள் செயல் என்று சொல்லி இப்போது 4ஆம் திருமுறையிலே 7வது பதிகத்துல முதல் பாடல். கரவாடும் வன்னெஞ்ச கரியாரை கரவார்வான் விரவாடும் பெருமானை விடையேறும் வித்தகனை அறவாட சடைதாழ அங்கையினில் அனலேந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. கரவாடும் வன்னஞ்சமாவது இந்த பெருமான் உலகத்தை 5 பூதங்களாக படைத்தான். அதன் மறுபொதிப்பாக நமக்கு 5 பொறிகளை தந்தார். இந்த 5 பொறிகள் வாயிலாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பெருமானுக்கு நன்றி சொல்லி அந்த பெருமானை வணங்க வேண்டும். அப்படி வணங்காமல் நம்ம என்ன பண்றோம்? அந்த 5 பொறிகள் வாயிலாக சுவை ஒளி ஒரு ஓசை நாட்டம் என்ற 5 புலன்களை அனுபவித்து உலகில் ஆழ்ந்து துன்பப்படுகிறோம். அதற்கு மாறாக பெருமானுடைய திருநாமமாகிய 5 எழுத்தை ஓதி இன்பம் அடைய வேண்டும். அதுதான் ஆனந்த நிலை. அந்த ஆனந்த நிலை என்பது நம்மை உலகிலிருந்து அருளியலுக்கு செலுத்தும். ஆ என்றால் ஆன்மா, நந்து என்றால்
செலுத்துதல் அர்த்தம். உலகிலிருந்து அருளியலுக்கு அந்த செயலை செய்யாமல் இருப்பது அதுதான் கரவாடுதல் என்று சொல்லுவார்கள். மாற்றி செய்து அதுக்கு கரவாடுதல். அந்த கரவாழியா அவன் என்ன பண்றான்? அந்த பெருமானை வணங்க வேண்டும். அவன் எரியாடி அவன் விரவாடும் பெருமான் நம்முடைய உள்ளத்திலே எல்லாம் அவன் விரவாடி கொண்டிருக்கிறான். அதன் அடையாளமாக அறத்தின் அடையாளமாக விடையின் மேல் ஏறி இருக்கிறான். அரவு ஆட சடை தாழ, அரவு என்பது பாம்பு, அத நட்பையும் பகையாக்கிக் கொள்கிற அந்த எண்ணத்தோடு அறவாட சடை தாழ அங்கையினில் அனலேந்தி நம்முடைய வினையெல்லாம் சுட்டு தீர்க்கிறான். அவன் இரவாடும் பெருமான் நள்ளிருளும் நட்டம் பயின்றாடும் நாதன் அவனை என் மனத்தே வைத்தேனே. இப்படி ஒரு சொல்லா எடுத்து பொருளைக்குனே போலாம். நேரம் இல்லாதனால நம்ம என்ன பண்ண ஏதாவது ஒரு சொல்ல மட்டும் சொல்லி அந்த எல்லாருமா சேர்ந்து இந்த திருமுறைகளை பாடி எல்லார் வாயாலும் பட வைத்து எல்லார் காதிலையும் கேட்க வைத்தால் அதுதான் நாம் நம்முடைய ஐம்பொறிகளை அந்த பெருமானுடைய திருவடிக்கு அர்ப்பணித்தல் என்ற வகையில இந்த திருநெறிய தமிழ் அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்கன்னு சொல்லி 2வது பாட்டு தேன் நோக்கும் கிளிமொழியாள். சாம்பசிவையா நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். தேனோக்கும் கிளி மலலை உமை கேள்வன் செலும் பவல தானோக்கும் திருமேனி தலலுருவான் சங்கரனை வானோக்கும் வளரும் அதிசேர் சடையானை வானோர்க்கும் ஏனோர்க்கும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. வானோக்கும் வளர் மதிசேர் சடையானை வானோர்க்கும் ஏனோர்க்கும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. நன்றிங்க. கரவாடும் வன்னஞ்சர் என்று ஐம்புலன்களை நாம் ஐம்பொறிகளை ஐம்புலன்களுக்கு பயன்படுத்தாமல் பெருமானுக்கு பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்துறேன்னா அதுதான் கரவாடும் கள்ளம்னு சொல்றாங்க. அந்த அப்படி நான் பண்ணி அந்த பெருமானை என் உள்ளத்திலே வைத்து விட்டால் என் மனத்தை வைத்தா அவன் எனக்கு மட்டுமா சொந்தம் இல்லை, அவன் ஏனோர்க்கும் வானோர்க்கும் சொந்தமா இருக்கிறான். எல்லாருக்கும் உள்ள பொருள், அதை நானும் அனுபவிக்கிறேன் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. கைப்போது மலர் தூவி. நடராஜையா வாங்க. நன்றிங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். கைப்போது மலர் தூவி காதலித்து வானோர்கள் முப்போதும் முடி சாய்த்து கைப்போது மலர் தூவி காதலித்து வானோர்கள் முப்போதும் முடி சாய்த்து தொழ நின்ற முதல்வனை அப்போது மலர் தூவி ஐம்புலனும் மகத்தடக்கி எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே. அப்போது மலர் தூவி ஐம்புலனும் மகத்தடக்கி எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே. நன்றியா. ஐம்புலனை அடக்க வேண்டுமானால் பெருமானை மலர் தூவி வழிபட வேண்டும். அதுதான் நான் அந்த பழைய பாட்டு ஒன்று சொன்னா பட்டம்மா கூட கேட்டாங்க. அந்த பாட்டை வாட்ஸ்அப்ல போட்டிருந்தேன். பொழுது விடிந்து பொழுது போய் திருமலை ஏற வேண்டும், ஏறி மலர்ந்த பூ கொய்ய வேண்டும், கொய்து திருமுடி சாத்த வேண்டும், சாத்தியே கைகட்டி நிற்க வேண்டும், நின்று திருவிளக்கேற்ற வேண்டும், ஏற்றி அரகரா என்ன வேண்டும். இதுதான் நம்முடைய பண்டைய வழிபாடு. இந்த பண்டைய வழிபாட்டு முறையை மாற்றிவிட்டு நான் சாமி கும்பிடு, நான் எல்லாம் பண்றேன், நீ தூரம் சாமி கும்பிடுன்றது இன்றைய காலமாக மாறிவிட்டது. அதனால கைப்போது மலர் தூவி காதலித்து வானோர்கள் அல்ல நாம் கூட வழிபட வேண்டும். அதற்கான சூழ்நிலை இந்த நாட்டிலே வர வேண்டும். பழமை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அண்டமாய் ஆதியாய். அடுத்து தர்ஷன், அதுக்கப்புறம் பர்திமால் கலைஞர். வாழ்க வாழ்க. அன்னைக்கு கேட்டால எழுத மாட்டேன். 2 பேரும் இல்லையா, நான் 6வது பாட்டு ஐயா
கிரண் வந்து 4வது பாட்டு. சரி, 4வது பாட்டு யார் பாடுறது? கிரண் ஐயா. கிரண் படிக்கிறாரா? பரிதிமார் கலைஞர் வராரு. நடுவுல காண போயிட்டாரு, இப்ப வர மறுபடியும் வா. திருச்சிற்றம்பலம். அண்டமாய் ஆதியாய் ஒருமறையுடு ஐயம்பூத பிண்டமாய் உலகு கோட்பை பொருளாம் பிஞ்சகனை தொண்டர் தமலர் தூவி சொன்மாலை புனைகின்ற இண்டை சேர் சடையானை என் மன தேவை தேனே. இண்டை சேர் சடையானை என் மன தேவை தேனே. திருச்சிற்றம்பலம். தொண்டர்தாம் மலர் தூவி சொன்மாலை பொழிகின்ற நாம பெருமானுக்கு தொண்டராக இருந்து அந்த அண்டநாயனுக்கு நாம் நம்முடைய கரத்தாலே மலர் தூவ வேண்டும். நம்முடைய வாயால என்ன பண்ணணும்? சொன்மாலை புனைய வேண்டும். எதுவுமே வேணா, நீ தூரம் நின்று பாரு, நான் வேடிக்கை பாரு, நான் எல்லாம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆனா அதிகாரம் யாரு எங்க எப்ப கொடுத்தாங்கன்னு தெரியல. காசுல போய் தொட்டு கும்பிடலாம், அனங்க குடகுடம்பலான்ற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள். இதை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்டா கேட்கிறவன் பழிகாரன் ஆயிடுவான் வாழ்க. ஆனால் அந்த பழமை நிலை வர வேண்டும். பெருமானுடைய பூவோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர்வின் புகின்றவர்களே இந்த பாட்டுல சொல்றார். தொண்டர்கள் மலர் தூவி சொன்மாலை புனைகின்ற இண்டை சேர் சடையானை என் மனத்தே வைத்தேனே அப்படின்றது 7ஆம் நூற்றாண்டுல பாடுனது. 1500 ஆயிடுச்சு. ஆனா எதனால நடுவுல மாறிதான் போச்சு. அப்போ அந்த காலத்துல இருந்து இருக்கிறது, ஆனால் இப்போ மாறி போச்சு. யார் மாத்தந்து அதுக்கான அதிகாரம் யார் கொடுத்ததுன்னு தெரியல. 6 சடையானை. சொக்கி சொக்கம்மாள் வாங்க. 6 சடையானை 1000 பேர் அம்மானை பாரேறு படுத்தலையில் பழி கொள்ளும் பரம்பரனை நீரேறு திருமேனி நின்மலனை நெடுந்தூவி ஏரேறும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. ஏரேறும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. திருச்சிற்றம்பலம். கட்சி ஏகம்பரியன் மனத்தில வைத்தார், அவன் எனக்கு சொந்தமாகிறான். ஆனா எனக்கு சொந்தமான அந்த பெருமானை அந்த திருமேனியானை நான் நெடுந்தூவி மலர் தூவி வழிபட வேண்டும். அதற்கான சூழலை பெருமான் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பதிக பாராயணம். வாழ்க வாழ்க. அடுத்த 6வது பாட்டு. தர்ஷன் திருச்சிற்றம்பலம். தேசனை தேசங்கள் தோழ நின்ற திருமாலார் பூசனை பூசனைகள் ஊக்க பானை பூவெண்கண் வாசனை மலை நில நீர் தீவலியா பாசமாம் ஈசனை எம்மானை என் மனது வைத்தேனே. ஈசனை எம்மானை என் மனது வைத்தேனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பூசனை பூசனைகள் உகப்பானே. பூசனை என்ன? பெருமான பூசிக்கிறது என்ன? சுத்தி தான், தூய்மைதான் உண்மையான பூசனை. இப்ப சிவபூசனை கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க பூத சுத்தி, அப்புறம் இந்த திரவிய சுத்தி, அப்புறம் இலிங்க சுத்தி, மந்திர சுத்தி, அப்புறம் ஆத்ம சுத்தி. அதான் பூசை இல்லையா? அதனால தூய்மைப்படுத்துதல் அதுதான். அதை மனதை தூய்மைப்படுத்தல், இருக்கிற இடத்தை தூய்மைப்படுத்துதல், லிங்கத்தை தூய்மைப்படுத்தல், நாம் ஓதுகிற மந்திரத்தை தூய்மைப்படுத்துதல் சொல்லுவாங்க. மந்திரம் தூய்மைதான் இருக்குது, நாம தூய்மைப்படுதான் பாவனை அது. அதனால அப்படி செய்வதுதான் பூசனை. அந்த பூசனைகள் பூவப்பானை பூவின் கண் வாசனை. அப்ப பூவிலவன் வாசமா இருக்கிற அந்த பூவை நாம் நம்முடைய கரத்தாலே நாம் சென்று பெருமானை வழிபடுதல். வாழ்க வாழ்க வாழ்க. நல்லானே நல்லான. படிங்கம்மா. நல்லான நாள் மறையோடரங்கம்
வல்லானை வல்லவர்கள் மனத்துறையும் மைந்தனை சொல்லானை சொல்லாட்ட பொருளானை தூவல் ஏதும் இல்லானை எம்மானை என் மனத்தே வைத்தானே இல்லானை எம்மானை என் மனத்தே வைத்தேனே. பெருமான் சொல்லாகவும் சொல்லுக்கு பொருளாகவும் இருக்கிறான். அந்த பெருமானை நாம் நம்முடைய வாயாலே சொல்லி மனம் புத்தி அதாவது முக்கரணங்களால் வழிபடுதல் என்ற வகையில அந்த சொல்லானை பொருளானை என்ற சொல்ல அப்படி வந்தா முக்க வழிபட எண்ணம் தானாக வரும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. விரித்தானே நால்வர்க்கு அடியேன் படிக்கும். விரித்தானை நால்வர்க்கு வெவ்வேறு வேதங்கள் குறித்தானை பதம் சந்தி பொருளுருவாம் புண்ணியனை தரித்தானை கங்கை நீர் தாழ்சடை மேல் மதில் மூன்றும் எரித்தானை எம்மானை என் மனத்தே வைத்தேனே எரித்தானை எம்மானை என் மனத்தே வைத்தேனே. பதம் சந்தி பொருளுருவாம் புண்ணியனை. சந்தி என்பது என்ன? காலையும் மாலையும் சந்திக்கிற நேரம், மாலையும் காலையும் சந்திக்கிற நேரம். அப்படிதான் அதான் சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம்னு சொல்றான். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சந்தி என்பது இரவும் பகலும் சந்திக்கிற நேரம், பகலும் இரவும் சந்திக்கிற நேரம். இதை காலை என்றும் மாலை என்றும் சொல்லுவார்கள். அந்த நேரத்துல பெருமானை வழிபாடு செய்த காரைக்கிழமை சொன்னார், 4 வகையாக பெருமானை வழிபட 4 நேரம் வழிபட வேண்டும். காலையே போன்றிலங்கு மேனி கடும்பகலின் வேலையே போன்றிலங்கும் வெண்ணீரு மாலையின் தாங்குருவே போலும் தடைக்கற்றை மற்றவர்க்கு வீங்கு இருளே போலும் இடர். அற்புத திருவந்தாதே. பெருமானை காலையில வணங்கணும், பகல்ல வணங்கணும், மாலையில வணங்கணும், நள்ளிருள்ள கூட வணங்கணும். ஏன்னா நள்ளிருள் என்பது ஒரு நாளை இன்னொரு நாளையும் சந்திக்கிற இடம். நேற்றையும் இந்த நாளையும் சந்திக்கிற இடம் தான் இந்த நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு. அந்த மாதிரி நம்முடைய பழைய மரபு எல்லாம் நம்ம மறந்தே போனோம். வாழ்க வாழ்க. ஆகம்பத்து அரவணையான் தாமோதரையாகும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆகம்பத்தரவணையான் அயனறிதற்கரியானை பாகம் பெண்ணான் பாகமாய் நின்ற பசுபதியை பாகம்ப மறையோதும் இறையானை மதிர் கட்சி ஏகம்பமே யானை என் மனத்தே வைத்தேனே மதிர் கட்சி ஏகம்பமே யானை என் மனத்தே வைத்தேனே. சிவாய நம. திருச்சிட்டம்பலம். ஏகாம்பரம் பக்கத்துல இருக்காருல்ல, முதல்ல மாகம்பம் மேயான் என்று சொல்லி அப்புறம் ஏகம்பன். மாகம்பன்னா அந்த மாமரத்தின் கீழே இருக்கிறான், அதனால அவன் மாகம்பன். அவன் ஏகம்பன் ஒருவனாக இருக்கிறான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்தானே உரித்தானே. சிவாய நமங்க. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். அடுத்தானை உரித்தானை அருச்சனர்க்கு பாசுபதம் கொடுத்தானி குலவரையே சிலையாக கூரம்பு தொடுத்தானி புறமெறிய சுனை மல்கு கையிலாயம் எடுத்தானி தடுத்தானி என் மனத்தை வைத்தேனி எடுத்தானி தடுத்தானி என் மனத்தை வைத்தேனி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அவன் அட்ட வீரட்டன் சொல்லி 8 வகையான வீரச்செயலை செய்தான். அதுல 4 செயல்களை இந்த பாட்டுல சொல்ற மாதிரி அமைத்திருக்கிறார். அடுத்தானை உரித்தானை என்பது ஆனைத்தோல் உரித்தது, கொடுத்தான் என்பதற்கு அந்த பாசுபதத்தை அவனுக்கு கொடுத்தது, அப்புறம் கூரம்பு தொடுத்தான் என்பது முப்புறம் எரித்தது, அப்புறம் கைலாயம் எடுத்தான் என்ற அந்த ராவணனுடைய ஆணவத்தை அடக்கின்ற 4 வகையான செயல்களை நமக்கு அவனுடைய வீர செயல்களை சொல்லி காட்டி, அந்த பெருமானை என் மனத்தை வைத்தால் என்னுடைய உள்ளத்திலும் வீரம் வரும். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடற்படும் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் என்ற சூழல் நமக்கும் வர வேண்டும் என்ற நிலையிலே பெருமானை என் மனத்தை வைத்தேன் என்று
பாடல் தோறும் என் மனத்தை வைத்தான் என்று கச்சிய கம்ப பெருமானை அப்ப திருநாவுக்கரசனார் துதித்து நம்மையெல்லாம் இந்த பதிகத்தினுடைய தொழ வைத்திருக்கார் இந்த காலையில. வாழ்க 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 என்று சொல்லி அடுத்த பதிகமாக சிவனெனும் ஓசை அந்த அந்த பேந்தை காந்தாரத்துல, அதாவது நம்ம வேயிரு தோழி மகன் பாடுறோம் இல்லையா, கோளறு பதிகம் பாட அந்த இது மட்டும் பாடியிருக்கார். அது இது பாடப்பட்ட இடம் திருப்புகலூர் என்று சொல்லுவார்கள். கடைசியா அவர் இருந்த காலத்துல 81 வயதுல திருப்பூர் இருந்த காலத்துல இந்த பதிகத்தை பாடினார் என்று சொல்வார்கள். ஆனா பொதுன்னு போட்டிருக்கும் இதுல சிவனெனும் ஓசை என்ற பெயராலே. இது பண் பேந்தை காந்தாரம். இதுவும் பகற் 12 நாழிகை 4 to 6 மணி 7:12 8:24 நவரோஸ்ல பாடக்கூடியது. இந்த திருப்பூர் என்பது காவினுடைய தென்கரை தலமாக தஞ்சை நன்னிலம் நாகப்பட்டினம் சாலையில் உள்ளது. பெருமான் கோணப்பரான், அம்பாள் கருந்தார் குழல் என்று சொல்லி இதற்கான பெரிய புராண பாடல் 413. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு நாயனார் புராண பெரிய புராண பாடலாக 413. திருச்சிற்றம்பலம். பொய்கை சோல் பூம்புகலூர் புனிதர் மலர்த்தால் வணங்கி நையும் மனப்பி அறிவினோடும் நாள்தோறும் திருமுன்றில் கை கலந்த திருத்தொண்டு செய்து பெறும் காதலுடன் வைகு நாள் என் நிறந்த வன் தமிழ் மாலைகள் பொலிவார். திருச்சிற்றம்பலம். ஆக அந்த 81 வயதுல அவர் திருப்புகழில் பெருமானுடைய திருவடி நிழலிலே இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே கைத்தொண்டு செய்து பெருமானை நாள்தோறும் வணங்கி பலவிதமான வந்தமிழ் மாலைகளை பாடினார். அதிலே ஒன்று இந்த சிவன் எனும் ஓசை. 5 எழுத்துல அந்த சிவன் என்பது சிறப்பையும் வனப்பையும் குறிக்கும். இந்த யாப்பு என்ன பண்ணுது? யாப்பாகிய இந்த உடம்பு நடப்பு மறைப்பு என்ற உலக செயல்களிலே ஈடுபட்டு நமத்தை இணைகுது. ஆனால் அந்த நமத்தை விட்டு சிவத்தை அடைய வேண்டும் என்பதற்காக சிறப்பையும் வனப்பையும் நினைத்தால் அந்த நடப்பும் மறைப்பும் தானாக விலகும். ஆன்மா பெருமானுடைய திருவடிகளிலே நிற்கும் என்பதற்கு அடையாளமாக நம்முடைய அப்பர் பெருமான் அந்த 81 வயதுல சிவனெனும் ஓசை என்று நமக்காக அந்த சிவ ஓசையை காட்டுகிற இந்த பதிகம். வாழ்க வாழ்க. சிவனெனும் ஓசை அல்லதரையோ உலகில் திரு நின்ற செம்மை உளதே அவனுமோர் அறைய முன்னி அதளாடையாவது அதன் மேலோர் ஆடலறவும் கவனவன் உள்ள உண்பு கரி காடு கோயில் கவனாடு தோடு கருதில் அவனது பெற்றி கண்டும் அவன் நீர்மை கண்டும் அகநேர்வ தேவரவரே அவர் தேவரவரே. அப்பெருமானை அகநேர்வர் என்று பெருமானை உள்ளத்திலே வைத்து பூசிக்க வேண்டும். அது அப்படி பூசிக்கிற போது நாம் சொல்கிற சொல்லாக அந்த சிவனெனும் ஓசை அமைய வேண்டும். ஆக சிறப்பும் வனப்பும் சேர்ந்து இந்த யாப்பாகிய இந்த உடம்பை என்ன பண்ணும்? கோயிலாக்கும். காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மணி லிங்கமாக மாற்றும். இல்லைன்னா நம்ம வெறும் நம்ம உலகத்துல உலக நடப்புகளில் அகப்பட்டால் என்ன ஆகும்? அது வெறும் பொத்தையூன் சுவர் புழு பொதிந்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரையாக மாறி போகும். அப்படி மாறாமல் இருப்பதற்கு சிவனெனும் ஓசை நமக்கு உதவும். புன்புலால் யாக்கை புரை புரை கரிய பொன்னிடும் கோயிலா புகுவதற்கு இந்த சிவனெனும் ஓசை உதவும் என்ற வகையிலே இந்த பதிகத்தை அப்பர் பெருமான் நமக்கு தன்னுடைய 81வது வயதிலே நமக்காக அருளியிருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. லலிதா பாலசுந்தரம் வாங்க. திருச்சிற்றம்பலம். வெறிகதிர் ஞாயிறு அல்ல, விரிகதிர் ஞாயிறு அல்ல, மதி அல்லர் வேத விதி அல்லர், விண்ணும் நிலனும் திரு தருவாயு அல்லர், செறி தீயும் அல்லர், தெளி நீரும் அல்லர்,
தெரியில் அரிதரு கன்னியாலை ஒரு பாகமாக அருள் காரணத்தில் வருவார் எரியரவு ஆர மார்ப இமையாரும் அல்லர் இமை பாரும் அல்லர் இவரே எரியரவு ஆர மார்ப இமையாரும் அல்லர் இமை பாரும் அல்லர் இவரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. இந்த இடத்துல அருள் காரணத்தில் வருவார் என்று சொல்லி இந்த உலகம் நிலம் நீர் தீ காற்று என்ற ஐம்பூதங்களோடு 1000 திங்களுமாக சேர்ந்து உலகத்தை எப்படி படைத்தான்? எண்வகையாக படைத்தான். நிலம் நீர் நெருப்பு உயிர் நீழ்வு செம்பு நிலாப்பகலோன் புலனாய மைந்தருளி எண்வகையாய் புணர்ந்து நின்றான்னு ஞான திருநாவுக்கர் மணிவாசகர் பாடுறாரே, அந்த வகையிலே இருக்கிறது. அதை நாம் அருள் காரணத்துக்காக பயன்படுத்த வேண்டும். ஆனா வெறும் பொருள் காரணத்துக்காகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற வகையில சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. தேய்பொடி வெள்ளை பூசி. திருச்சிற்றம்பலம். சிவாய. தேய்பொடி வெள்ளை பூசி அதன் மேலோ திங்கள் இலகம் பதித்த நுதலர் காய்கதிர்வேலை நீல ஒளிமாமிடற்ற கரிகாடர் காலோர் கழலர் வேயுடனாடு தோழி அவள் விம்ம வெய்ய மழுவீசி வேழ உரி போத்த தேய்வர் ஆடுமாறும் இவள் காணுமாறும் இதுதான் இவர்கோர் இயல்பே. தேயிலர் ஆடுமாறு இவன் காணும் மாறு இதுதான் இவர்கோர் இயல்பே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அவன் அஞ்செழுத்தின் அடையாளமாக நின்று ஆடுகிறான். அதை நம்முடைய பெருமாட்டி ஆகிய கருணையின் அடையாளமாக சக்தி காணுகிறாள். அந்த வகையில அந்த ஆட்டம் அமைந்திருக்கிறது. இவர் ஆடுமாறும் இவள் காணுமாறும் இதுதான் அவர்க்கொரு இயல்பே. தானும் தன் தையலுமாகிருந்து நமக்கு அருள் செய்கிறான். தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பங்கிலையும் சூலமும் தொக்கவளையும் உடை தொன்மை கோலம் என்று பணிவா சொல்றாரு. அதை நினைவுபடுத்த மாதிரி அமைந்த பாடல் இது. வாழ்க வாழ்க வாழ்க. வளர்பொறி ஆமை புரிகி. 4வது பாடல். பாடல் 4-5. தர்ஷன் கிரண் வாங்க. நமச்சிவாய ஐயா. நமச்சிவாய நமச்சிவாய. சிற்றம்பலம். வளர் போதி யாமை புல்கி வளர் கோதை வைகி வாடி தோளும் நூலும் வளர கீழில் பொறி நாகம் ஒன்று மிளர்கின்ற மார்பர் கீழில் காடு நாடு மகிழ்வர் நளிர் பொறி மஞ்சன் என்ன தளிர் போன்ற சாயல் அவள் தோன்று வாய்மை பெருகி குளிர் பொறி வண்டு பாடு குழலால் ஒரு தீயுள்ள போல் குல்லாவியுடனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அதாவது தளிர் போன்று சாயல் அவள் தோன்று வாய்மை பெருகி என்று இந்த இளந்தளிர்கள் எல்லாம் இப்ப திருமுறை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால திருமுறை என்றும் அழியாதது என்பதற்கு அடையாளமாக இந்த பிள்ளைகள் திகழ்கிறார்கள். ஏன்னா எதிர்காலம் சைவத்திட இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த கிரண் என்கிற நம்முடைய பதிவா கலைஞரும் அந்த இன்னொரு தர்ஷன் என்கிற கண்ணுக்கினியானும் நமக்கு காட்சி தருகிறார்கள். வாழ்க 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 வாழ்க. 5வது பாட்டு. எங்க கண்ணுக்கினியான் அவர்தான பாடுறாரு. ஐயா அவன மியூட்ல இருக்கு. மியூட்ல இருக்கம்மா. மியூட்டை ரிலீஸ் பண்ணுங்க. நமச்சிவாய. நமச்சிவாய நமச்சிவாய. உறைவது காடு போலும் முகிதோல்
உடுப்பல் விடை ஊர்வதோடு கலனா இறைவர் வாடும் வண்ணம் இது வேலும் ஈசது ஒரு பால் இசைந்தது ஒரு பால் பிறை முதல் பேதை மாதர் உமை பெண்ணு நங்கை பிறை பாட நின்று பிணைவான் அரைக்கடல் வந்து பாடும் மடி நிழலாணி கடவாது அமரு உலகி நிழலாணி கடவாது அமரு உலகே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அரைகடல் வண்டு பாட என்று சொல்லி வண்டுகள்லாம் பாடுற மாதிரி சின்ன வண்டுகள்லாம் வந்து காலையில நமக்காக திருமுறை இசை வழங்குகிறார்கள். தர்ஷனம் கிரணம் வாழ்க வாழ்க, எதிர்காலம் சிறக்கும். அடுத்து 6வது பாட்டு சிவசெல்வி ராஜம். சிவசெல்வி ராஜம். திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. கனிவளர் வேங்கையோடு கனிவளர் வேங்கையோடு கடி திங்கள் கண்ணி கழற்கார் சிலம்ப அழகார் அணிகிலார் அறவெல்லை தவழ் சுண்ண வண்ண மெயலாறு ஒருவர் இருவர் மணிகிலார் மஞ்சையாளே மழையாடு சோலை மலையான் மகட்கு மிறைவர் அணிகிலாரண வண்ணம் அவள் வண்ண வண்ணம் அவர் வண்ண வண்ணம் அழலே அவர் வண்ண வண்ணம் அழலே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. இங்க அவள் வண்ணம் என்பது சக்தியின் வண்ணம், அவர் வண்ணம் என்பது சிவ வண்ணம். ஆக சிவமும் சக்தியுமாக இருந்து பெருமான் தானும் தன் தையலுமாக இருந்து நமக்கு அம்மையப்பனாக அருள் செய்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. நகை வளர் கொன்றை துன்று. கார்த்திகேயன் ஐயாவா? கார்த்திகேயன். நன்றிங்கய்யா. நகை வளர் கொன்றை தொன்று நகுவெண்டலைய நளிர்கங்கை தங்கு முடியர் நகை வளர் கொன்றை தொன்று நகுவெண்டலைய நளிர்கங்கை தங்கு முடியர் மிகை வளர் வேத கீத முறையோடு வல்ல கரைக்குள் மணி செய் மிடர முகை வளர் கோதை மாதர் முனிமாடு பாரு மெரியாடு மாறு மிவர்க்கை பகைவளர் நாகம் வீசி மதியங்கு மாறு மிது போலும் ஈசர் இயல்பே பகைவளர் நாகம் வீசி மதியங்கு மாறு மிது போலும் ஈசர் இயல்பே. நன்றிங்க. ஏதோ வயசான காலத்துல பொழுது போமா காலகட்டம் உட்காந்து ஏதோ திருமறை படிக்கிறாங்க அப்படின்னு இல்லாம சின்ன பிள்ளைகள் என்ன பாலர் வயதுல இருக்கிற கிரணும் நம்முடைய தர்ஷனம் வந்து பாடுறாங்க. அப்புறம் இப்ப கல்லூரி பிள்ளையாக கார்த்திகேயனும் நித்திலா எல்லாம் பாடுறாங்க. அப்ப எதிர்காலம் வந்து சைவத்துக்குரியது என்பதற்கு அடையாளமாக இவரெல்லாம் திகழ்கிறார்கள். அதனாலே சைவம் இன்றல்ல என்றும் வாழும் என்பதற்கு அடையாளம். வாழ்க வாழ்க வாழ்க. ஓ ஓ நிறைய பேர் பாடுறாங்களா இன்னுமே இங்க? இங்க பாடுறாங்களா சின்ன பசங்க கூட இன்னும்? ஆமா. இப்ப நம்ம நடராஜ இது நடத்துறாங்கல்ல கோடை வகுப்பு நடத்தால் அதுல வந்து நிறைய பேர் பாடுறாங்கல்ல. ஞாயிற்றுக்கிழமையில கோடை வகுப்பு நடத்தா அதுல வந்து பாடுறாங்க பிள்ளைகள்லாம், சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாடுறாங்களே. ஞாயிற்றுக்கிழமை கோடை வகுப்புல பாடுறாங்க. அவர் நடராஜ கேளுங்க, அவர் சொல்லுவாரு. சரிங்களா? சரிங்க. வாழ்க வாழ்க. வாழ்க. அடுத்து ஒளிவளர் கங்கை 8வது பாட்டு. திலகவதி அம்மா வாங்க. நம்ம அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் காலை வணக்கம். ஒளி வளர் கங்கை தங்கும் ஒளிமாலயந்தன் உடல் வெந்து வீய சுடர் நீரு அணிகிளர வெள்ளை தவழ் கண்ண
தமிழ் சுண்ண வண்ணர் அணிகிளரார வெள்ளை தமிழ் சுண்ண வண்ணர் தமியார் ஒருவர் இருவர் களிகிளர் வேடம் உண்டோர் கடமாவுரித்த உடைத்தோல் தொடுத்த கலனார் அணிகிளர் அன்னது ஒல்லை அவள் பாகமாக எழில் வேதம் ஓதும் அவரே அணிகிளர் அன்னதொல்லை அவள் பாகமாக எழில் வேதம் ஓதும் அவரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. அவள் பாகமாக எழில் வேதம் ஓதும் அவரே என்று சொல்லி அவ சிறப்பாகிய சிவத்தை அடைவதற்கு துணை நிற்பது வனப்பாகிய திருவருட்சக்தி. அவள் பெருமானுடைய பாகமாக இருக்கிறார். அந்த அதையும் நினைத்து வேதமாகிய அஞ்செழுத்தை ஓதுதல் என்ற வகையிலே அமைந்த பாடல். அணிகிளறு அன்ன தொல்லை அவள் பாகமாக எழில் வேதம் ஓதும் அவரே. சிறப்பாகிய சிவத்தை அடைய வனப்பு ஆகிய திருவருட்சக்தி துணை நிற்கிற என்பதற்கு அடையாளமாக அவள் பாகமாயிருக்க அந்த அஞ்செழுத்து ஓதுதல். வாழ்க வாழ்க வாழ்க. மலைபட மங்கை தோடும். உமா உமா. இருக்கீங்களா? உபாவப்பட்டு அம்மா குன்றத்தூர் உமாமா. யார் பாடுறது? இப்பதான் வராங்க. வாங்கம்மா உமாமா வாங்க. குன்றத்தூர் உமா. குன்றத்தூர் உமாமா. இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டோங்க. வாழ்க வாழ்க. 9வது பாட்டுமா. 4ஆம் தருவதான 8வது பதிகம் 9வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். மலை மட மங்கையோடும் வடகங்கை நங்கை மணவாளர் ஆகி மகிழ்க தலைக்கலனாக உண்டு தனியே திரிந்து தவவானராகி முயல்வர் இலையிலே சாந்தம் என்று வெறி நீர் பூசி விளையாடும் வேடதிர்த அலைக்கடல் வெள்ளம் முற்றும் மலர கடைந்த அழல் நஞ்சு உண்ட அவரே அலைக்கடல் வெள்ளம் முற்றும் அலற கடைந்த அழல் நெஞ்சம் உண்டு அவரே. நன்றியா. பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நனிநாகர் என்று உலகத்திலே மிகப்பெரிய நாகரிகம் படைத்த சிவனாக பெருமானை காட்டுவது அவன் நஞ்சுண்ட செய்தி என்று திருக்குறள் வழியாக உணரலாம். அதனாலே அந்த அலைகடல் வெள்ள முற்றும் அஞ்ச அலற கடைந்த அடல் நஞ்சம் உண்ட அவரே என்று நஞ்சத்தை உண்டு அமுதத்தை தந்த மிக நனிநாகரிக பெருமான் திகழ்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. புதுவிரி பொன்சை ஓலை. ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. ஸ்ரீதேவ். பொன்சை ஓலை ஒரு காது ஓர் காது சுரிசங்கம் என்று புரள விதி விதி வேத கீதம் ஒரு பாடும் போத ஒரு பாடுமெல்ல நகுமாள் மதுவிரி கொன்றை துன்றும் சடை பாகன் மாதர் குழல் பாகம் ஆக வருவர் இது இவர் வண்ணம் வண்ணம் இவள் வண்ண வண்ணம் எழில் வண்ண வண்ணம் இயல்பே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமான் எப்பொழுதும் தானும் தன் தையலுமாக இருப்பான் என்பதற்கு அடையாளமாக குழல் பாகமாக வருவார் இது இவர் வண்ண வண்ணம் இவள் வண்ண வண்ணம் என்று
அப்பர் பெருமான் நமக்கு சிவனை சக்தியோடு சேர்த்து காட்டுகிறார். வாழ்க வாழ்க என்று சொல்லி அடுத்து திரு அங்காமாலை, அதை கொஞ்சம் விரிவா படிக்கணும். நமக்கு நேரம் இன்னைக்கு கொஞ்சம் பத்துமான்னு தெரியல. ஆனா இருந்தாலும் ஆரம்பிப்போம். மிச்சத்தை இல்லைன்னா நாளை கூட படிக்கலாம் பாதித்த. இந்த பதிகத்தை பொது என்று போட்டு இருக்கும். ஆனா இது வந்து திரு பூந்துருத்தி என்ற தலத்துல அந்த ஞாயிறும் திங்களும் தோய மடைமடை தங்கியிருந்த காலத்திலே, பெருமானுக்கு தொண்டு செய்த காலத்திலே, நம்முடைய உறுப்புகள் எல்லாம் இறைவனுடைய பணிக்காக ஆனவை என்ற வகையிலே இவர் திரு அங்கமாலை பாடியிருக்கிறார். இதுதான் செல்கதி காட்டிட போற்றும் அங்கமாலை என்று செக்கிழார் பெருமான் இந்த பதிகத்தை நமக்கு அடையாளம் காட்டுகிறார். அதனால இந்த அந்த பதிகம் வந்து சாதாரி என்ற பண்ணிலே அமைந்திருக்கிறது. பகற்பண் ஆறாக நாழிகை 16 to 18 மணி 12 1 பகல் 12 மணிலேருந்து 1 மணி 12 பந்துவராளி என்ற ராகத்திலே பாடக்கூடியது சாதாரிப்பன் என்று சொல்லுவார்கள். இந்த பாடப்பட்ட இடம் பொது என்று போட்டிருந்தாலும் அது சேக்கிழாருடைய வாக்குப்படி பார்த்தா திருப்பூந்துருத்திலே பாடியது. இந்த தலம் காவிரியுடைய தென்கரையிலே 11வது தலமாக தஞ்சை திருவையாற்று பகுதியிலே இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் பொய்யிலியப்பர், அம்பாள் வந்து சௌந்தரநாயகி. இந்த பதிகத்துக்கான பெரிய புராண பாடல் வந்து 390. நன்றிங்கய்யா. திரு அங்கமாலை குறித்து சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 390. திருச்சிற்றம்பலம். திரு ஆரைமேல் தலியில் திகழ்ந்திருந்த செந்தீயின் உருவாளன் அடிவணங்கி உருகிய அன்பொடு போற்றி மறு ஆறும் குழல் மலையாள் வழிபாடு செய்ய அருள் தருவார்தம் திருச்சத்தி முற்றத்தின் புறம் சேர்ந்தார். நன்றிங்க. காலையில சிவனெனும் ஓசை என்ற பதியத்தை படித்தோம். அந்த சிவனெனும் ஓசை நம்முடைய உள்ளத்திலே என்றும் நின்று நிலவ வேண்டும் என்பதற்காக இந்த பெருமான் நமக்கு கொடுத்த கொடையாகிய பந்தம் என்று சொல்லப்படுகிற இந்த 5 பொறிகள், அந்த 5 பொறிகளுடைய பலன்களை, அது செயல்களை எப்படியெல்லாம் அருளியல் நிலைக்கு எப்படி பயன்படுத்தணும்னு இந்த பாட்டுல பாடியிருக்கிறார். இன்னைக்கு நமக்கு அதை விரிவா சொல்றதுக்கு நேரம் இல்லை. அதனால இன்னைக்கு என்ன பண்ணுவாரு, நம்ம சாம்பசிவையா இந்த பாட முறை இசையா இன்னைக்கு ஒரு இருக்கிற 10 வருஷத்துல அவர் அந்த பதிகத்தை இசையா பாடுவார். நாளைக்கு இதுக்கான விளக்கத்தை அவரே சொல்லுவார். ஏன்னா அந்த கற்பகம் யூனிவர்சிட்டி அந்த பதிகத்தை ஒரு இதுக்கும் ஒரு சொல்லி அதை விளக்கம் அதுல கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகம் இருக்கு. இன்னைக்கு இசையா பாடுவார், நாளைக்கு அதை விளக்கமா சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த தொடரலாம் திருநெல்வேலி விஷயம். இன்னைக்கு இசையா பாடுங்க, நாளைக்கு விளக்கம் சொல்லுங்க. நன்றிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருமுறை எண் 4. இது சாம்ப சிவையா ஐயா காதால கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால இன்னைக்கு இசையா பாடுறீங்க, நாளைக்கு வசனமா சொல்றீங்க. நன்றிங்க சிவபெருமான பெருங்கல். திருமுறை எண் 4. இந்த நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் வாயில கேட்டா புண்ணியம் அதிகம்னு நான் நினைச்சேன். அதனால்தான், வேற ஒண்ணு. சிவாய நம. திருமுறை எண் 4, பதிகை எண் 9. திரு அங்கமாலை பெரிய பாட்டு 390. ஐயா படிச்சுட்டேயா? திருப்பி படிச்சிட்டுங்களா? படிச்சுங்களா? ஐயோ நான் படிச்சுட்டேயா? சிவாய நம. நன்றிங்கய்யா. சிற்றம்பலம். திரு ஆரை மேல் தலியில் ஐயா 390 அது இல்லையா? பல்வகை தாண்டகத்தோடும் பரவு தனி தாண்டகம் யா. அப்ப வேற இடத்துக்கு போயிட்டேன். ஒரு நிமிஷம் ஐயா. அதாவது எனக்கு படிச்ச மாதிரி ஞாபகம் சொன்னேன். பல்வகை தாண்டகத்தோடும் பலவகை பரவு தனித்தாண்டகம்னு பாட்டு. நன்றிங்க. பல்வகை தாண்டகத்தோடும் பரவும் தனிதாண்டகமும் அல்லல் அறுப்பவர் தானத்து அடைவும் திரு தாண்டகமும் செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலையும் உள்ளிட்டு எல்லையில் பன்மை தொகையும் இயம்பினர் ஏத்தி இருந்தார். திருச்சிற்றம்பலம். நாம் செல்கின்ற கதிக்கு அடையாளம் காட்டுகிற பதிகமாக செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலை என்று சேக்கிழார் இதற்கு தலைப்பிட்டிருக்கிறார்.
திரையங்கமால படிப்போம். ஆனா எதுக்காக படிக்கணும்னு தெரியாது. ஏதோ எல்லாரும் பாடாக நம்மளும் பாடான்னு பாடிடும். ஆனால் இதை சேக்கிழார் பெருமான் செல்கதி காட்டிட போற்றும் திருஅங்கமான நாம் செல்வதற்கு எங்கே செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், எதற்காக செல்ல வேண்டும், அதனால் என்ன பயன் என்பதெல்லாம் இந்த 12 இதுல பாடியிருக்கிறார். இந்த பதிகத்தை பாடலாம். அதை 12 திருமுறை படிச்ச பலன் வரும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நேரம் இல்லைனால அந்த பதிகத்தை இசையோடு நம்முடைய இவர் பாடுவார். நாளைக்கு ஒருத்தரா ஒரு பாட்டை பாட அதுக்கான விளக்கத்தை அவர் சொல்லுவார். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். தலையே நீ வணங்காய், தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை, தலையாலே பலி தேரும் தலைவனை, தலையே நீ வணங்காய். கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை, என் தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை, என் தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை, கண்கால் காண்மின்களோ செவி கால் கேண்மின்களோ சீவன் எம்மிரை செம்பவல, எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும், எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும், செவி கால் கேண்மின்களோ மூக்கே நீ முரலாய் முது காடுரை முக்கணனை, வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை, வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை, மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய், மத யானை உரி போர்த்து பேய்வாள் காட்டகத்தாடும் பிரான் தன்னை, வாயே வாழ்த்து கண்டாய். நெஞ்சே நீ நினையாய் நீமீர் புன்சடை நின்மலனை, மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை, மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை, நெஞ்சே நீ நினையாய். கை கால் கூப்பி தொழீர் கடி மாமலர் தூவி நின்று, பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை, பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை, கை கால் கூப்பி தொழீர் ஆக்கையால் பயனின் அரண் கோயில் வலம் வந்து, பூக்கையால் அட்டி போற்றி என்னாதையு ஆக்கையால் பயனின், கால்களால் பயனின் கரை கண்டன் உரை கோயில், கோல கோபுர கோகரணம் சூழ கால்களால் பயனின், உற்றாருளரோ உயிர் கொண்டு போம் பொழுது, குற்றால துறை கூத்தனல்லால் நமக்குற்றாருளரோ, இருமாந்திருப்பன்கொலோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு, சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்திருப்பன்கொலோ, தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும்,
தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். எங்கெங்கயோ போய் தேட வேண்டாம், பெருமான் முன் உள்ளத்தில் இருக்கிறான், என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று அப்பர் பெருமான் அருளிய இந்த திரு அங்கமாலை. எப்படி ஞானசம்பந்த பெருமான் 383 பதிகம் பாடினாலும் தன்னுடைய திருக்கரத்தாலே எழுதிய அந்த திருப்பாசுரம் இருக்கிறது, அதுலயும் 12 பாட்டு, அதனுடைய விளக்கங்களை சேக்கிழார் அப்படி நல்ல ரொம்ப 24 பாட்டால விளக்கி இருக்கிறார். அதை பெரிய புராணத்தை படித்தோம். இப்ப அதற்கான அதுல இருக்கிற இந்த தோத்திர சாத்திர கருத்துக்களை நம்முடைய சேலத்து தங்கங்களாகிய சித்ராமாவும் ஐயா சிவனேசையும் வழங்கினார்கள். அதே மாதிரி அப்பர் பதிகம் பாடி அந்த 312 பதிகங்களை மிக உயர்ந்த பதிகமாக இந்த திரு அங்கமாலை சொல்வார்கள். இந்த திரு அங்கமாலையை இன்னைக்கு நேரம் கருதி ஐயா இசையோட படித்தார். நாளைக்கு அடியார்கள் ஒரு ஒன்னொன்னு ஒருத்தர் படிக்க அதற்கான விளக்கத்தை அந்த கற்பக யூனிவர்சிட்டி இதுல பதிப்புல நல்லா அருமையா வெளியிட்டாங்க. ஆனா அந்த உரை தர்மயாத பதிப்புல இருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி விளக்கங்களை தனித்தனியாக சொல்லியிருக்காங்க 12 இதுக்கும் தனியா. அதனால இதையும் படிச்சா இந்த 12 திருமுறைகளை பாடிய பலன் கிடைக்கும். நாளைக்கு அந்த விளக்கத்தை ஐயா படிப்பார், நம்ம அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக இந்த பதிகத்துக்கும் இதில் உள்ள தோத்திர கருத்துக்களையும் சாத்திர கருத்துக்களையும் மீண்டும் நம்முடைய சித்ராமாவும் நம்ம சிவனேசாயா வணங்கணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம். அதையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொண்டு அப்பர் பதிகத்துல திருஅங்கமானுடைய தோத்திர கருத்துக்கள் சாத்திர கருத்துக்கள் அதுல இந்த மாத்தி அமைச்சுக்கலாம். சிவனேசனையா தோத்திர கருத்துக்கள் சொல்ல, சித்ரா அம்மா சாத்திரங்கள் சொல்ல அந்த நிகழ்ச்சியை மாத்தி விட அமைச்சுக்கலாம். அதனால நம்முடைய சேலத்து தங்கங்கள் நமக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு முதல்ல கிடைச்சது சாம்பசி ஐயாவும் மணிமேகலை அம்மாவும் தம்பதி சமேதராக, அப்புறம் இப்போ சித்ரா அம்மாவும் சிவனேசன் ஐயாவும், அடுத்த தலைமுறைக்கு கார்த்திகேயனும் நந்தினியும் நம்ம கல்லூரி மாணவர்களாக எதிர்காலத்தாக காத்திருக்கிறார்கள். இந்த சேலத்து தங்கள் எல்லாம் வாழ்க வாழ்க என்று நன்னாடியை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை இப்ப நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை இந்த திரு அங்கமாலையோடு சந்திப்போம். வாழ்க வாழ்க வாழ்க. பொன்னூசல் பாடி வாழ் சொல்றீங்க ஐயா. அடியன் படிக்கிறீங்க பொன்னூசல் சொல்லுங்க சொல்றாங்க ஐயா. எத்தனாவது பாட்டியா? பொன்னூசல் நான் படிக்கிறேங்க ஐயா. அடியன் படிக்கிறேன். மூன்றாவது பாட்டுமா? முன்னேற மாறியம் எல்லாம். நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம திருவடி வணக்கம் ஐயா. முன்னேறு ஆதியில்லான் முனிவர் குழாம் பல்லோரு கோடி இமையோர்கள் தாம் நிற்க தண்ணீர் என கருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணூர மண்ணுமணி உத்தர கோசமங்கை மின்னேறும் மாடவியல் மாளிகை பாடி பொன்னேறும் பூன்முலையேர் பொன்னு சலாடாமோ மண்ணூர மண்ணுமணி உத்தர கோசமங்கை விண்ணேறும் மாடவியல் மாளிகை பாடி பொன்னேறும் பூன்முலையேர் பொன்னு சலாடாமோ பொன்னு சலாடாமோ பொன்னு சலாடாமோ. சிவாய் நம்மையா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நிகழ்ச்சிக்கு எப்படி சேலத்து தங்கங்கள் தான் அது மாதிரி எங்களுக்கு பாண்டிச்சேரியில இருந்து தங்கங்களா கிடைச்சிருக்காங்க. ஆண்டாளம்மா, திலகுதி அம்மா, முன்சாமி ஐயா, அது மாதிரி தங்கங்களா நம்ம பாண்டிச்சேரியில இருந்து கிடைச்சிருக்காங்க. எல்லாம் நமக்கு பெருமான் நமக்கு கொடுத்த கொடை. வாழ்க 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 வாழ்க. வாழ்த்து.
வாழ்த்து நான் படிக்கிறேன் ஐயா. பத்மம். பாடுமா பாடுமா வாழ்த்து பத்மாதி அம்மா. பாடு. நன்றிங்க ஐயா. சிவா திருச்சிற்றம். வாழ்த்து சிவாய நம. வான்முகில் வாழாது பெய்க, மணிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மென்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கல்லா சொல்லுமா. கல்லா பிழையும் ஒரு நிமிஷம் சைவனை வாழ்த்துன்னு சொன்னா எல்லாரும் மண்ணில் நல்லவன் பாடு. நீங்க அது மண்ணில் நல்லவனை பாடாது விட்டீங்களா? நேரா வான்மகிழ் போயிட்டீங்களா? சிவசிவா பாடிட்டு அப்புறம் அது பாடுங்க பார்க்கலாம். சொல்லு வழக்கம். அப்படிங்களா? சிவாய நம்ம தெரியல. நான் பாட்டுங்களா? சரி பாடுங்க ஐயா. பாடுங்க. மண்ணில் நல்லவன் பழமைகளோ எண்ணில் நல்களுக்கு யாருமோ கூரை வேலை கண்ணில் கழுமலர் பெண்ணில் நல்லோ நகை இருந்ததே பெண்ணில் நல்லோ நகை இருந்ததே. கரவாடும் வந்தெஞ்ச கரியானே கரவார்வால் விரவாடும் பெருமானை கச்சியகம் பதிகம் படிச்சா அந்த காஞ்சியில இருந்து தொண்டு செய்கிற பெரியவர் கணபதி முதலியார் வயதான 80 வயது காலத்துல நம்ம எல்லாம் வாழ்த்திருக்கிறார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அவங்க வாழ்த்து நம்ம எல்லாம் காப்பாற்றும். ஆனா காஞ்சிபுரத்து அடியார்களும் அவங்கதான் இந்த நிகழ்ச்சிக்கு அடிப்படை காரணம். காஞ்சிபுரத்துல இருந்த நம்ம நடராஜன் ஐயா, அப்புறம் வந்து திருநாவுக்கரசு ஐயா, தாமோர் ஐயா, அவர் கூட இங்க இப்ப பெரியவர் கணபதி மலையாளி பெரியவங்களாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி தொடங்கணும்னு இது பண்ணாங்க. அதனால அவங்க அந்த கூட்டமும் நமக்கு இருக்கிறது. வாழ்க வாழ்க வாழ்க. தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திரியேகம்பன் வாழ்க. நன்றி, மிக்க நன்றி. சிவாய் திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழ் ஓசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய 4வர் என்கிற தலைப்பின் கீழே நிகழ்ச்சி சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். அதற்கு முன்பதாக இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் சித்தாந்த வகுப்பு இன்றிரவு 8 மணிக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய ஐயா ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். அந்த நிகழ்விலும் அன்பர் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்றைய நிகழ்வுல இந்த திருமலை தமிழகத்துல காலையில கலந்துரை எல்லா அடியார்களையும் நினைவு கூறுகிற அந்த சிறப்பு நிகழ்ச்சியாக அமைந்தது. எல்லாம் சிவன் செயல் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் இரவு சந்திப்போம்.